என்ற ஆரம்பமே இப்படி இருக்கு. என்ற வீடு பக்கம் பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. யாரோட வீடு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாராச்சும் இருக்கீங்களா? தூரத்துல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, திறப்பான். வீட்டில் வந்திருக்கிறவங்களுக்கு வாங்கன்னு கூட உனக்கு வைக்க தெரியாதாடா? கேமராவில் மட்டும் பார்க்குறீங்க. யாரா நீங்கள்? சாத்திட்டாங்க. அப்போ உள்ள யாரோ இருக்கீங்க. தாங்கடா, தட்டு நிறைய பிரியாணி வச்சு தாங்கடா. நானும் பசியோட இருக்கேன். சரி போனா போதும் பார்த்தா அப்போ உங்களையே வெட்டி பிரியாணியாக ஆக்கிடுவேன்டா. எனக்கு ஒரு பிரியாணி, சிக்கன் லாலிபாப் ரெண்டுமே வேணும். என்ற கதவை சாத்துறீங்க? ஓ, கறி விருந்து நல்லா நிறைய வச்சிருக்கீங்களா? எனக்கு மட்டும் இப்போ சிக்கன் பிரியாணி தரல, நானே வந்து பிடிங்கிடுவேன் பார்த்துக்கோ. வாசனை மட்டும் நல்லா மனமனுக்குது. தருவீங்களா மாட்டீங்களா? ஏ கிளம்பா, நீ என்னடா இங்க? சிக்கன் பிரியாணிடா. நம்மளே சிக்கன் பிரியாணியை மாற்றிடுவோம் போல இருக்கே. கேமிங். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிரானி ட்ரீ தான் விளையாட போகிறோம். அதுவும் ஸ்க்ளெண்ட்ரினா, கிரானி, கிராண்ட்பா, சொட்டை, மொட்டை, ஸ்க்ளெண்ட்ரினா 3 பேர் இருக்கிறாங்க மக்களே. இன்னைக்கு ஒரே துடியாட்டமாக இருக்க போடு. ஸோ மக்களே, மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி தெரிக்க விடுங்க. நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். எல்லா வீடியோ சொல்கிறேன், நீங்கள் தான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ ஓகே மக்களே, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். டே 1 இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க. ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப் கேட்ட ஒரு புத்தோன்னு நம்மளே தூக்கி உள்ளே போட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கேட் எஸ்கேப் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் மக்களே. உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ வேணால் நீங்கள் சொல்கிற எஸ்கேப் போடலாம். என்றா இது திறக்க மாட்டேங்குது. நானும் லாக் பீக்கை வச்சு முக்குன்னு முக்கிறேன். திறந்துச்சு. மேலே கிரானி கிராண்ட்பா இருக்க போகுது. அதனால் என்ன பண்ணுவோம், முதல்ல இவனுங்களை கீழே வர வச்சிருவோம். கீழே ஒரு மிஷின் இருக்குங்க, சும்மா ட்ருன்னு சவுண்டு போடும். அது மூலியமாக தான் வர வைக்க போகும். சவுண்டு போடுதா? சவுண்டு போடுதுங்க. கூடவே கதவை திறந்து விட்டேன். பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. கண்டிப்பாக கிளவுன்னு கிளவி வருவாங்க. இப்போ நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறேன் தெரிஞ்ச உடனே என்கிட்ட வாங்கி சாப்பிட்றக்கு வருவாங்க. உங்கள் சிக்கன் பிரியாணி தரமாட்டீங்க, என்கிட்ட வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னாடா நீங்கள். இப்போ வருவாங்க பாருங்க 2 பேர். பொறுமையாக வராங்க. இதோ கிராணி ஒன்று போயிடுச்சு பாருங்க. அடுத்து என்னடா கிராண்ட்பா போயிட்டாங்க. பார்த்தீங்களா, நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றது உங்களுக்கு பொறுக்கலை. எங்கள் கிராணி பார்த்துருச்சுங்க. கிராணி பார்த்துருச்சு, கிராண்ட்பா பார்க்கல. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை. என்ன இருக்குது? இதுலேயும் ஒன்றும் இல்லை. சரி போவோம். இதில் என்ன இருக்குது? சூப்பரே, வெப்பன் கீ. இப்போ பாருங்கடா அண்ணன் ஆட்டத்தை. ஏங்க முதல்ல கல்லை பொறுக்கிக்குவோம். கடவுளே, கல்லத்தாங்க. கல்லு 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 கல்லு. இந்த சைடு யாரும் இல்லையா? அங்கே மினுமினுக்குது பாருங்க. அங்கே மினுமினுச்சு என்னடா பிரயோஜனம்? கரெக்டாக நேராக மினுமினுக்குதுங்க. கிரானி கிராண்ட்பா கண்ணு முன்னாடி உட்காந்து கல் பொறுக்கிற கேப்பில் கிளவு வந்து நம்மளை அடிச்சிடலான்னு தான் பயமாக இருக்குது. இல்லை இந்த ஸ்க்ரீனா வேறங்க. ஒரு நம்பிக்கையில் திறப்போம், அதாவது கிளவி வருதுங்க. திறந்தா திருட்டு கிளவி, எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கு? திறந்தா நான் உள்ளே போகலான்னு பார்த்தா நீ வெளில வர. வர உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடக்கிறேன். முதல்ல மேலே போவோம். ஆமாங்க, மேலே போகும்போது கிளம்ப இருந்துட்டானா
அப்பா கிழவனே தூங்குறாங்க. சாவுடா. ரொம்ப நல்லதா போச்சு, கன் அவனே கொடுத்துட்டான். அடுத்து திருட்டு கிளவி கம்மிங்க, நீயும் சாவு. இதுக்கப்புறம் எவனாச்சும் வந்து என்ன நோண்டிங்க சின்ன பின்னமாய் செதறிடுவீங்க உங்கள் புல்லட்லையா. சரி ஓகேங்க, ஆரம்பத்துலேயே கீழே போய் கன்னை வச்சு அந்த கண்ணாடி உடைப்போம். அங்கே ஏதாச்சும் நல்லதாக பொருள் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட ட்ராப் வச்சுருக்கு. ஒரு சேசிங் டைமில் இது ட்ராப்பில் வந்து நம்ம லாக் ஆக மாட்டோம்ல. என்னோட இப்போ போய் விழுந்துட்டோம். கன்னை மட்டும் நம்ம ட்ராப்பில் போட்டோம்னா ட்ராப்பு வந்து முடிஞ்சிடுங்க. அதுக்கு போடலான்னு பார்த்தா நம்மளே ட்ராப்பில் லாக் ஆகிட்டோம். என்ன சொல்கிறேன்னே புரியல. இருக்கட்டும். சரி ஓகேங்க, கன்னை எடுத்து இந்த க்ரோபாரை ஃபஸ்ட் எடுத்துட்டு இது இருக்குது பாருங்க. முதல்ல கன்னை என்ன பண்ணுறோம், இந்த சைட் போட்டுருவோம். இல்லாட்டி கிளவ இருக்கான்ல, எங்கடா கன்னு? ஐயோ என்னுடைய கண்ணை காணும்டோய். அடியாட்டி என்ன வீசலான்னு பார்த்தா பையன் கண்ணையை தூக்கிட்டான்டா. எங்கடா கண்ணு? டேய் தம்பு, டேய் கண்ணு நாசமா போச்சுங்க. தேடி இப்போ எடுக்கலாமா? சரி எடுப்போம். கிராணி கிராண்ட்பாவை இப்போ வெறி கொண்டு நம்மளை துரத்துவாங்க. அவங்களோட செத்துட்டாங்களே, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம லிஃப்டில் ஏறிடுவோங்க. எல்லாத்தையும் அவ்வளோதான் முடிஞ்சோம். மேலே படி ஏறக்குள்ளாரே நாளைக்கு ஆயிடும். சரி வாங்க இப்போ மேலே போவோம். மேலே போய் ஃபஸ்ட்டு தெரிய வச்சிட்டோன்னா இந்த ஸ்ப்ளெண்டரினா தொல்லை இனிமேல் இல்லை. என்னங்க சொல்கிறீங்க? எங்க கண்ணுங்க, கண்ணுடா, டே கன்றா. கிளம்ப எடுத்துறக்குள்ளார நம்ம கண்ணை எடுத்துருவாங்க. அங்கே என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு, பிரிட்ஜு வீலுங்க. சரி அது அங்கே இருக்கட்டும். எங்க கண்ணு தானேங்க இப்போ டேபிளில் பார்த்துட்டு. ஆமாங்க கண்ணு தாங்க, பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு இதை கீழே போக வச்சுருவோம். சீக்கிரம் கீழே போ. கீழே போதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேலே என்ன சாவி இருக்குன்னு குடு பார்த்து வந்துடுவோம். அப்படியே மேலேயே கண்ணையும் போட்டுருவோம். ஏன்னா கிளம்ப மேலெல்லாம் போக மாட்டான். 2 புல்லட்டோட போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம பிளாங்க் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா பிரிட்ஜு வீலு நமக்கு தானாக கிடச்சிடும். பானையில் அப்படி எடுத்துக்கலாங்க. என்னங்க சரி கண்ணு எங்கே போட்டச்சு? பேட்லாக்கி கிடச்சிருக்குங்க. சரி இதை எடுத்து இங்கே கீழே போட்டு நம்ம இந்த சைடு போவோம். இடையில கிளம்பி இல்லைல்ல. இல்லை என்னோட சவுண்டோட பக்கத்து ஊர் வரைக்கும் கேட்குது. இப்போ திறக்கும்போது ட்ரீம் சர்ப்ரைஸுன்னு வந்து அடிச்சிருவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது. அதோட நீட்டு கட்டையை வச்சு கிளவி அடிக்கும். அதோட மொட்டையை வச்சு முட்டுவான். யார்? கிராண்ட்பா. ஏன்டா ஈஸி மோட்லேயே இப்படி வளருன்னு கேட்காதீங்க. என்னதான் உள்ளே கொஞ்சம் பயம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எங்கள் கிராண்டியும் கிராண்ட்பாவும் ரீச் பண்ண இருப்பாங்கள்ல. ஆமாங்க, ஃபஸ்ட்டு வெப்பன் எடுத்து கொட்டை பிடிச்சிடுவோம். கிளம்ப வராங்க. என்னடா ஆஹா, என்ன ஆஹாங்க கிளவி அப்படியே ஓடிடு. வயிற்றுல சொருகிட்டேன்ல அண்ணா. ஆஹா ஆஹா அப்படின்னு இதவா அவனுக்கு தலையில் கொடுக்குறேன். இப்போ பாரு கிளவியை அடிச்சிட்டேன்ட்டுன்னு வெறி கொண்டு திறந்தான் கிளவன். வா உனக்கும் ஒரு மண்டை ஷாட் கொடுத்துடலாம்.
என்னோட இங்கேயே பார்த்து பாடிட்டு இருக்க, தலையை சுத்திட்டு இருக்கான். ஓடு வீட்டுக்கு. என்னோட சாவ மாட்டீர, இது தேராது. ஸ்ட்ரைட்டாக போய் கல் எடுத்து மண்டை சாட்டு கொடுத்துருவோம். இப்போ கல்லுக்கு எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. கிராணி அதுக்குள்ளே மாயமாக மறைஞ்சிச்சு. மாயாவியாக இருக்குமோ? ஓஹோ கிழவா வாடா. என்னங்க வரமாட்டேங்கிறான். கண்டிப்பா இவன் வெளியே வரணுமே கிழவிய பார்க்க. ஏன் ஆனாலும் வரல. வந்துட்டான்டா. சாவு. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு முக்குவோமா, இவன் உடனே வந்தா ஆஹான்னு முடிச்சிடுவான். நம்ம எங்களை பற்றி எப்படிரா இருக்கு உனக்கு? இங்கே எதுவும் இல்லைங்க. சரி ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ஏய் என்னங்கடா நாங்கிறேன். இங்கே எதுவும் இல்லை. ஓடே இதை திறந்து வச்சுப்போ. தற்காப்பு கடைக்கு சுற்றி ஓடி வரதுக்கு சிரமமாக இருக்குது. ஷார்ட்கட்டில் போந்துடுது. சரி ஒன்று இருக்காது. சரி நம்ம மேலே காக்காட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஷெட்டுக்கி. ஓகே நல்ல விஷயம். ஒரு மேலே பிளாங்க் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல ஷெட்டுக்கு எடுத்து இங்கிட்டு போட்டுருவோம். என்னடா அப்போ? இப்போ ஓகே. இப்போ இங்கே எங்கேயாச்சும் பிளாங்க் இது இங்கே வச்சு என்றா பிரயோஜனம்? சரி இங்கே இருக்கட்டும். ஓடு ஓடு சடோடு. கிராண்டி ரீஸ்பான் ஆகிடுச்சுங்க. சாரி ரீஸ்பான் ஆகிருக்குங்க. நான் பார்த்து ஜாக்கிரதையாக போனுங்க. மேட்சஸ் இருந்தால் ஓகே. இப்போ மேலே போகும்போது அப்படின்னு கிளம்ப வந்து அடிச்சிட்டானா. சரி ஃபஸ்ட்டு க்ரோட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதை மறந்துட்டு வந்துட்டேங்க. மிஸ்டர் க்ரோ நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? ஜென்ரேட்டர் கேபிள். இது ரொம்ப முக்கியமானது தாங்க. ஆமாம் க்ரோபார் வச்சு இங்கே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கவே இல்லைல்ல. பார்த்துருவோமா? பார்ப்போம். இது பேட்லாக்கி. நமக்கு தேவை க்ரோபார். இல்லைங்க அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்றா சவுண்டு? கிழவன் பின்னாடி வந்து எங்கே தேங்காய் இருக்குங்க. தேங்காயை வச்சு கிழவன் மண்டையை உடைச்சிடலாமா? கிழவன் தாங்க இப்போ அப்படின்னு சொன்னான். அதனால தான் உஷாராகி வந்துட்டேன். அங்கே இப்போ கிளவி அனுப்பிச்சிட்டு போதா. கிளவி நீ சைடு வா. கிழவனும் கிளவியும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கதவுக்கு சாத்தி இருப்போம். ஆமாம் இப்போ கிளவி நம்ம போகிறதுக்கு தானே போகுது. தேங்காய் இருக்கும் தருணம் அந்த இடத்துக்கு போறீங்க. கிளவி நீ அப்படியே சரி வா. உன்னை சுற்றி வளைச்சு அப்படி கூட்டிகிட்டு போயிடுறேன். நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி இங்கே செத்தியை வச்சு இதை திறப்பான். கிளவி சவுண்டுக்கு வந்துடும். இங்கே பிளாங்க் இருக்குங்க. ஓகேங்க இப்போ நமக்கு பிரிட்ஜ் ஃபீல் கிடச்சிருச்சு. கிளவி நீ அங்கே ஓடு, நான் இங்கே ஓடுறேன். இப்போ நம்ம கதவு திறக்கும்போது திடீர்னு கிளம்ப வந்துட்டானா ஷாக் ஆகிடுங்க.
நல்ல வேலை கிழமை இல்லை. ஒருவேளை மேலே இருந்தானா? ஆமாங்க, மேலே தாங்க இருக்கான். கிழமை எப்படி இருந்தாலும் இங்கே தான் வருவான். அது என்னடா ஐசியூவில் படுத்துன்னு வந்திருக்கான் போலங்க. அதனால தான் அவங்க ஐசியூங்க. சரி, நான் தைரியமாக இப்போ வெளில போகிறேன். எந்த கோளாறு ஆவான்னு நம்புகிறேன். ஆயிடுச்சுங்க கோளாறு. கோளாறையா கோளாறே. சரி, நம்ம வந்ததுக்கு குரோபார் எடுத்து போகலாம். நம்ம எப்படி எடுக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. நீங்கள் வச்சு காமெடி ஒன்றும் பண்ணலையே. எங்கள் சேஃப்டி இருக்கிறது மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். பிளாங்க் அப்புறம் வச்சுப்போம். இதெல்லாம் நம்ம சேஃப்டி எடுத்துக்குவோம். சத்தம் போட்டு வர இஷ்டம். அதனால அதை இங்கே வர வைப்போம். இப்போ அந்த மெசேஜ் போகுதா இல்லையா? அதுதான் விஷயமே. என்ற போல ஓஹோய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஆனால் இப்போ கிளம்ப வருவான்ல. ஓய் கிளவா, நான் வரும்போது பின்னாடி வந்தேன். அதான் தீண்டாளி. ஓய் கிளவி சிரிக்குதுங்க. பக்கத்தில் தான் இங்கே இருக்கு. ஓஹோய் கிளவா வந்துட்டான்டா. இப்போ பின்னாடி கிளவி வருமேடா. இதுக்கு என்னடா பண்ணுறது? நம்ம அடி வாங்குற நேரம் வந்துருச்சுங்க. கிளவி இப்போ ஆப்போசிட்டில் வரும். ஓஹோய் செத்துட்டான்டா. பார்த்துட்டான்டா. ஓஹோய் கிளவா, ஏன்டா இப்படி பண்ண? விட்றா, உன்னை பழி வாங்குறேன். ஈஸி மோட்லேயே இப்படி முக்குறோமே தான் நினச்சாதாங்க வருத்தமாக இருக்கு. சரி போவோம். காசா பணமா பார்க்குறது உங்களுக்கு என்ன தெரியும்? விளையாடுற எனக்கு தானே தெரியும். ஏங்க அப்படியே சேஃப்டி எடுக்க முடியுமா? முடிச்சா இனிமேல் அது வழியாக போகிற அவசியமே இருக்காது. திடீர்னு கிளம்ப வந்துட்டானா இல்லை கிளவி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? வந்துட்டான்டா கிளவா, கண்ணோட வரான்டா. ஆமாம், நீ கன்னோடு இருப்பல, மறந்தே போயிட்டோம் பாரு. ஆமாம், நம்ம ஸ்லிங் ஷாட் எங்கே வச்சோம்? ஞாபகம் வர மாட்டேதே. என்றா கீழே போட்ட சவுண்டு வர மாட்டேது. பேசாம வெளில போவோமா? போவோம். என் தெரிஞ்சு மேலே தாங்க ஸ்லிங் ஷாட் இருக்கு. இப்போ என்னோட கிளவி வருது. ஹோய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சத்தம் போட்டாங்க. கண்டிப்பாக கிளவி வருங்க. கிளவனும் வருவாங்க. வந்துருச்சு பார்த்தீங்களா? எனக்கு தெரியும்டா. சரி, என்ன ஒன்று ஏங்க எப்படியோ ஸ்லிங் ஷாட் எடுத்துட்டு கீழே வந்துட்டாங்க. இவங்க ஜஸ்ட் மிஸ்ஸிங்க சுட்டிருப்பாங்க கிளவா. ஸோ மக்களே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சொந்தம் நான் கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்கேன். ஓய் கிளவா, எங்கடா இருக்கே? கிளவிங்க முதல்ல இதை முடிப்போம். வா. போட்டுன்னு வாங்கிட்டா. இதற்காக கிளவா இப்போ கொண்டிருக்கிறார். செத்துட்டான்டா. மாமனை என்னையவா அடிச்சா நீ மொட்டை மடியில் வாங்க. பயம் இருக்குங்க, ஓடுறா வீட்டுக்கு. ஸோ வழக்கம் போல் மக்களே நம்ம கன் எடுத்துட்டு அங்கிட்டு ஓடிடலாம்.
நம்ம கன் எடுத்து மோஸ்ட்லி கிளம்ப மேலே வரமாட்டான். ஆமாம் ஆமாம், மேலே வரமாட்டான். கன் இங்கே போட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கீழே போய் சேஃப்டி எடுத்துட்டு இங்கே தாங்க நான் கன் எடுத்தேன். அதனால சேஃப்டி இங்கே தான் போட்டேன். ஏன்டா காமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கிளவியை நம்மளை வேர்க்கொண்டு சேஸ் கொடுத்துட்டு இருந்தார். அதனால தான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆமாம், சேஃப்டி எங்கே இருக்கும், எங்கே எடுக்கணும்? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு என்றா. இங்கே தாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க விளையாண்டு. எங்கே ஃபியூஸ் கிடச்சிச்சுங்க. அல்டிமேட்ரா, சூப்பர்ரா. காக்காவை மட்டும் நம்ம முடிச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. அதை அப்புறம் முடிச்சுக்கலாம். முதல்ல இங்கே இதை வச்சுட்டு பிளாங்க் எடுத்துகிட்டு போயிடலாங்க. பிளாங்க் இங்கே தாங்க எடுத்தோம். சரி, எடுத்தாச்சு. எங்கள் கிளவிங்க, நீ பொறுமையாக வா கிளவி, பொறுமையாக வா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நாங்கள் அதுக்குள்ளே இதை எடுத்துக்குவோம். ஏங்க அப்புறம் நம்ம தேங்காயில் என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லைல்ல, அதை போய் சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கன்னை எங்கே போட்டோம், மேலே தானே. அதை ஃபஸ்ட்டு போய் எடுத்து வந்துடுவோம். கிளவிங்க இல்லை. வேணாம். ஆசை தீர கிளவியே இங்கே வா. கமான் கிளவி, கிளவி சரி போச்சு. சரி, அதை போட்டுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல கிளவியை சுட்டு போட்டு சிக்கிடுவோம். இல்லாட்டி இவங்க தொல்லை நம்மளால் தாங்க முடியாதுங்க. என்ன நான் சொல்கிறது, ஓய் கிளவா, ஓய் குளவி, சாரி கிளவி, 2 ஜோடிகளும் இங்கே வாங்கோ 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 என்று ஆழ்ந்த சந்தோஷத்துடன் வரவேற்கிறேன். கிளவி நாக் அவுட். அடுத்து ஓஹோ கிளவா, கன்னை கீழே போட்டோம்னா எடுத்துகிட்டு நம்மளை சுடுவாங்க. ஆனால் முதல்ல கிளவனை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அந்த பிரிட்ஜாண்டில் எடுத்து அங்கே போட்டுடலாங்க. ஒகை கிளவா, உன் கிளவி நான் சுட்டு பொசுக்கிட்டேன் என்று ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் உன்னைய பொசுக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சமாச்சும் மன நிம்மதி கிடைக்கும் கிளவா. அதே நீ அடிச்சிட்டனா உனக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். இவன் இப்போதைக்கு வர மாதிரி தெரியலங்க. நானும் போதும் போதுன்னு பார்த்தா இன்னும் வர மாதிரியே இல்லை. ஒருவேளை இவன் இன்னும் ரீஸ்பானே ஆவலையோ இருக்கலாங்க. கலைவிட ரீஸ்பான் ஆனவனே நம்மளை முடிச்சிட்டோமே. இப்போ வாடா கிளவா, ஒத்தைக்கு ஒத்த முடிஞ்சா வாடா. டே கிளவா, எங்கடா இருக்க? நம்மளை துரத்தணுன்னே வெகுண்டு வருவானே. வராண்டா வாடா, வந்து பேசவே நீ இனிமேல். வாடா போதும். நானும் பார்த்தா ஓவராத்தான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க, எப்படியோ தேங்காய்க்குள்ளார மேட்சஸ் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், க்ரோபார் எடுத்துகிட்டு மேலே போயிடுவோம். ஒருவேளை நம்ம க்ரோபார் எடுத்துகிட்டு மேலே போகிற கேப்பில் கிளம்ப ரீஸ்பான் ஆகி கன் எடுத்துட்டானா நமக்கு கொஞ்சம் சிரம சிக்கலாயிடும். அதனால் கன்னையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவோம். எப்படி நம்மளை மாதிரி அறிவாளி யாராலையும் இருக்க முடியாது. அச்சமில்லை ஓடு. எங்க இப்போ கீழே இருந்தது கிளவி தானே. கொஞ்சம் கஷ்டம். கண்ணை செய்கிறக்குள்ளார கிளவி ரீஸ் பண்ணிடுச்சுடா. கிளவியா? ஆமாம், அது கிளவியே தாங்க. ஓய் கிளவி, உன்னை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். பேர் பிளாக்கி நமக்கு ஆக மட்டும் தேவைப்படாதுங்க. அட பாவி, இதுக்காட நான் இந்த முக்குன்னு
இது அப்படியே போட்டோம். ஓஹோய் கிளவி. சாவு. வேற வழி இல்லைங்க, நம்ம குரோவை சுட்டே பொசுக்கிடுவோம். அதுக்குள்ள கிளவே ரீஸ்பான் ஆகிட்டானா, நினச்சி கூட பார்க்க முடியல. அவனை சுட்டோம்னா புல்லட்டுக்கு நான் எங்கடா போனேன். சரி பார்த்துக்கலாம். எப்படின்னாலும் கிளம்பி நம்மளை வெறி கொண்டு துரத்துவாங்க, தெரிஞ்ச விஷயம்தான். எப்படியோ வந்துட்டோம் மேலே. காக்கா ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துரு, இல்லாட்டி சுட்டுருவேன். அப்படியாகும் இந்த தலையிலே பொசுக்குன்னு சொல்கிறான். ஓடு வீட்டுக்கு. ஏங்க இப்போ கிளம்புனா கிளவியோ வெறி கொண்டு நம்மளை துரத்துவாங்கங்க. ஆனால் நம்ம சொட்டுன்னு ஓடிடலாம். இப்போ சேசிங் ஆரம்பிச்சிருச்சுங்க. சடன்னு முடிஞ்ச அளவுக்கு ஓடிடுறோம். நான் சொல்கிறது, அப்படியே கீழே கிடக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கலாங்க. ஓகே, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. கல்லை பொறுக்குடா. இன்னொரு கல் கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி பார்த்துக்கலாம். ஹார்ட் பீட் சவுண்டோட கேட்குதுங்க. அப்படின்னா கண்டிப்பாக கிளவியே நம்ம மேலே கோபத்தில் இருக்காங்க. இன்னொரு கல் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி பார்த்துக்கலாம். இப்போ என்ன மக்களே, கிளவியை சுட்டுட்டோம்னா மேலே போய் ஃபியூஸை மட்டும் ஆன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க. இன்னொரு கல் கிடச்சிச்சு. இன்னும் ஒரு கல் கிடச்சிச்சுன்னா போதும், இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிடச்சிருச்சுங்க. அதுக்கு முன்னாடி கிளவனை முடிச்சிடுவோம். அப்போ கிளவி நம்மளை துரத்தணுமே. கிளவனை சுட்டுறதுக்கு முன்னாடியே கிளவியை சுட்டுட்டேன். கிளவனே ரீஸ்பான் ஆகிட்டேன். கிளவி ரீஸ்பான் ஆகிட்டுமே ஹார்ட் பீட் சவுண்டு நின்றுச்சுங்க. அப்படின்னா கிளவி இதுக்கப்புறம் சேசிங் முடிஞ்சுன்னு அர்த்தங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலான்னு பார்த்தா தக்காளி வந்துருச்சுடா. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃபியூஸே ஆன் பண்ணியாச்சு. இப்போ நேராக கேட்டுக்கு ஓடிடலாங்க. ஒரு சிக்கன் பிரியாணி கேட்டதுக்கு என்னென்ன வேலை பண்ண விட்டாங்க நம்மளைய. சரி, எப்படியோ ஒரு வழியாக நம்ம முடிச்சிட்டோங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபெல்லாம் தெரிவிக்க விட்ருங்க. எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சாச்சு 2வது நாள்லேயே. ஸோ ஓகே, எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ பாய் கிளவி பாய். எங்கள் ஸ்ப்ளெண்டர்னா காணோம். கிளவி உன் பேத்தி எங்க? என்னோட கிழவன் கண்ணு சவந்துருச்சு. வெறியாயிட்டாங்க நம்ம மேலே. ஸ்ப்ளெண்டர்னா வந்துடுச்சு. ஸோ ஓகே மக்களே, இதோட நம்ம இந்த வீடியோ வரை எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிவிக்க விடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது எஸ்கே கேமிங். நல்லபடியாக விளையாடக்கூடாதே, நல்லபடியாக நம்ம பேசிட்டு முடிக்கக்கூடாதுங்க. உடனே அவங்களுக்கு வெறி வந்து விளம்பரத்தை போட்டுருவாங்க. ஸோ ஓகே மக்களே, அதுவும் நல்லது தான். அடுத்த என்ன கேம் பிளே போடலாங்கிறதுக்கு இதுவே ஒரு முன்னறிகுறி. ஸோ ஓகே மக்களே, நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்து அந்த ப்ரிசன் பிரேக் அவுட்டையும் போட்டுடலாம். ஸோ பாய் மக்களே, பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்ருங்க. போயிட்டு வரேன். பாய்.